பாலஸ்தீனியர்களை வீடுகளை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தும் இஸ்ரேல். பாலஸ்தீனிய கைதிகளுக்கு இஸ்ரேலிய சிறைகளில் தோல் நோய்கள் உட்பட தவறான சிகிச்சை. ஜப்பானின் வான்பரப்பில் வட்டமிட்ட ரஷ்ய குண்டுவீச்சு விமானம். அமெரிக்க பாராளுமன்ற அதிகாரிகளுக்கு டீப் சீக் பயன்படுத்த தடை விதிப்பு. நடுவானில் மோதிய விமான விபத்திற்கு ஜோ பைடன் மற்றும் பராக் ஒபாமாவே காரணம் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. கொங்கோ பிரதேசத்தில் கடுமையான மோதல் 700 பேர் உயிரிழப்பு. மீண்டும் வேகமெடுக்கும் எபோலா வைரஸ். அமெரிக்காவில் விழுந்து வெடித்து சிதறிய விமானம் வெளியான தகவல். பாகிஸ்தானில் தடம் புரண்டு புகையிரதம் மக்கள் பெரும் அவதி. ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை நகரமான துல்கரிம் மற்றும் துல்கரிம் அகதிகள் முகாமில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து 6வது நாளாக தீவிர ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக வவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலிய படைகள் சமீபத்திய மணி நேரங்களில் துல்கரை முகாமை தாக்கி வீடுகளை தாக்கி சொத்துக்களை அளித்தன. இஸ்ரேலிய ராணுவம் பாலஸ்தீனியர்களை துல்கரிம் சுற்றுப்புறங்களில் உள்ள தங்கள் வீடுகளை காலி செய்யும்படி கட்டாயப்படுத்தியுள்ளது. துல்கரை முகாமில் உள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டு மின்சாரம், தண்ணீர், இணையம் ஆகியவற்றை துண்டித்து உணவு, மருத்துவ பொருட்கள், குடிநீர் மற்றும் குழந்தைப்பால் பற்றாக்குறையை ஏற்படுத்தியதாக வவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுடனான காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் விடுவிக்கப்பட்டு பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளில் சிரங்கு போன்ற தோல் நோய்கள் உட்பட தவறான சிகிச்சை மற்றும் மருத்துவ பராமரிப்பு இல்லாத கதைகளுடன் நாடு திரும்பியுள்ளனர். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி சிரங்கு என்பது தோலில் துளையிட்டு முட்டையிடும் சிறிய பூச்சிகளால் ஏற்படும் ஒரு ஒட்டுண்ணி தொற்றாகும். இந்த செயல்முறை ஒரு ஒவ்வாமை எதிர்வினையை தூண்டுகின்றது. இதன் விளைவாக கடுமையான அரிப்பு மற்றும் ஒரு சொறி ஏற்படுகின்றது. சிரங்கு மிகவும் தொற்றக்கூடியது மற்றும் நேரடியாக நீடித்த தோலிலிருந்து தோலுடன் தொடர்பு கொள்வதன் மூலமாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆடைகள், துண்டுகள் அல்லது படிக்க பொருட்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவோ பரவுகின்றது. சிறைச்சாலைகள் போன்ற நிறுவன அமைப்புகளில் இருப்பவர்கள் குறிப்பாக நெரிசலான சூழ்நிலைகளில் அதிக ஆபத்தில் உள்ளனர். இந்த நிலை மேற்பூச்சு கிரீம்கள் அல்லது வாய்வழி மருந்துகளால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஓகோட்ஸ் கடற்பகுதியில் டுபோலோவ் 95 என்ற ரஷ்ய போர் விமானங்கள் வான்பரப்பில் வட்டமிட்டு சென்றது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் குறித்த குண்டுவீச்சு விமானங்கள் 8 மணி நேரத்திற்கும் மேலாக வானில் வட்டமிட்ட நிலையில் ரஷ்யாவின் இந்த செயலுக்கு ஜப்பான் ராணுவம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முன்னதாக கடந்த செப்டம்பர் மாதமும் ரஷ்ய விமானங்கள் இதேபோல் ஜப்பான் எல்லைக்குள் ஊடுருவி அச்சுறுத்தலை ஏற்படுத்தின. இதனால் இரு நாடுகளின் உறவில் பதற்றமான சூழல் நிலவுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்தாலி நாடு முழுவதும் டீப்சிக் ஏஐ மாடலுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் டீப்சிக் மாடல் இலவசமாக கிடைக்கும் என்பதால் பெரும்பாலானோர் தங்களது செல்போன் மற்றும் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சீனா கடந்த சில தினங்களுக்கு முன் டீப்சிக் ஏஐ மாடலை வெளியிட்டது. டீப்சிக் மாடல் இலவசமாக கிடைக்கும் என்பதால் பெரும்பாலானோர் தங்களது செல்போன் மற்றும் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்க பாராளுமன்றத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தங்களுடைய கம்ப்யூட்டர் மற்றும் செல்போன்களில் இதனை பதிவிறக்கம் செய்து இன்ஸ்டால் செய்ய வேண்டாம் என தலைமை நிர்வாக அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். டீப்சிக் தற்போது மதிப்பாய்வின் கீழ் உள்ளது. அதிகாரப்பூர்வ பயன்பாட்டிற்கு அங்கீகரிக்கப்படவில்லை. சாட்பாட்டை பயன்படுத்தி தீங்கு விளைவிக்கும், மேலும் அச்சுறுத்தும் நபர்களை மேற்கோள் காட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இத்தாலி நாடு முழுவதும் டீப்சிக் ஏஐ மாடலுக்கு தடை விதித்துள்ளது. நடுவானில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான விமானம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் பராக் ஒபாமாவே காரணம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிய வருகையில் கடந்த புதன்கிழமை இரவு ராணுவ ஹெலிகாப்டரும் பயணிகள் விமானமும் நடுவானில் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 67 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்த விபத்திற்கு அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் பராக் ஒபாமாவே காரணம் என தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தெரிய வருகையில் விமான விபத்து குறித்து வெள்ளை மாளிகை நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், ஒபாமாவும் பைடனும் மக்களின் பாதுகாப்பிற்கு பதிலாக இடதுசாரி பன்முகத்தன்மை கொள்கைக்கு முன்னுரிமை கொடுத்தனர். அதனால் விமான போக்குவரத்து துறையில் இருந்து திறமையானவர்கள் வெளியேற்றப்பட்டனர். 2016 நான் ஜனாதிபதியான போது அறிவுத்திறன் மற்றும் உளவியல் ரீதியாக மேம்பட்டவர்களை மட்டுமே விமான கட்டுப்பாட்டாளர்களாக தேர்ந்தெடுக்க அனுமதித்தேன். ஆனால் 2020 ஜோ பைடன் ஜனாதிபதியான பிறகு விமானத்துறையை முன்பை விட தரம் குறைந்ததாக மாற்றினார் என தெரிவித்துள்ளார்.
டுவண்டாவின் ஆதரவுடன் இயங்கும் M23 கிளர்ச்சி படையினர் வடக்கு கிவ மாகாணத்தின் தலைநகரை கைப்பற்றியதை அடுத்து அங்கு மோதல் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் கொங்கோ குடியரசின் மிகப்பெரிய நகரமான கோமாவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் இடம்பெற்று வரும் கடுமையான மோதலில் 700 பேர் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்கு அங்கு சுமார் 2300 பேர் காயமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பேச்சாளர் ஸ்டீபன் டுஜாரிக் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிளர்ச்சியாளர்கள் தெற்கு கிவுவின் தலைநகரான புகாவு பகுதியை நோக்கி நகர்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1990 ஆண்டு முதல் கொங்கோ குடியரசில் உள்நாட்டு போர் ஆரம்பித்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக மோதல் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று வேகமாக பரவி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் தொற்று உறுதியானவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே தலைநகர் கம்பாலாவில் பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 40க்கும் மேற்பட்டோருக்கு எபோலா வைரஸ் தொற்று உறுதியாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டு எபோலா தொற்றுக்கு பலியான முதல் நபர் இவராவார். இதனையடுத்து அங்கு சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் பிலடெல்பியாவில் நேற்றிரவு 6 பேருடன் பயணித்த சிறிய ரக விமானம் கீழே விழுந்து வீடுகள் மீது மோதியதில் தீப்பிடித்துள்ளது. மேலும் தெரிய வருகையில் விபத்துக்குள்ளான விமானத்தில் 6 பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது. உயிரிழப்புகள் குறித்து தகவல் எதுவும் வெளியாகவில்லை. பரபரப்பான சாலையில் ஏற்பட்ட விமான விபத்தால் பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். மேலும் தெரிய வருகையில் குறித்த விமானத்தில் 2 நோயாளர்கள், 2 மருத்துவர்கள், 2 ஊழியர்கள் இருந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் லாகூரிலிருந்து சிந்து மாகாணம் கராச்சி நோக்கி சென்ற புகையிரதம் தடம் புரண்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஷாலிமர் எக்ஸ்பிரஸ் புகையிரதம் பஞ்சாப் மாகாணம் லாகூரிலிருந்து சிந்து மாகாணம் கராச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் அங்குள்ள சதாரா என்ற இடத்திற்கு அருகே சென்றபோது குறித்த புகையிரதம் திடீரென தடம் புரண்டது. இதில் புகையிரதம் 3 பெட்டிகள் தண்டவாளத்தில் இருந்து விலகின. தகவலின் பேரில் அங்கு விரைந்து மீட்பு படையினர் புகையிரத பெட்டிகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அந்த வழித்தடத்தில் பல மணி நேரம் புகையிரத சேவைகள் துண்டிக்கப்பட்டன. இதனால் பயணிகள் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் அவதியடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்திய ஆண்டுகளில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் ஆட்டங்களை பார்க்கும்போது எங்களது வீரர்களின் ஒரு சில அணுகுமுறைகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மொயின் கான் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய வீரர்கள் களம் காணும் போது எங்களது வீரர்கள் அவர்களது பேட்டை வாங்கி பார்க்கின்றார்கள், நட்புறவுடன் பேசுகின்றார்கள். நாங்கள் விளையாடிய காலத்தில் எங்களது மூத்த வீரர்கள் இதையெல்லாம் அனுமதிக்கவே மாட்டார்கள். களத்தில் நாங்கள் இந்திய வீரர்களுடன் பேசுவது கூட கிடையாது. நீங்கள் நட்புறவுடன் பழகும் போது அதை உங்களது பலவீனத்தின் அறிகுறியாக இந்திய வீரர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இதை எங்களது வீரர்கள் புரிந்து கொள்வதில்லை. நட்புறவுடன் நடந்து கொள்ளும் போது அது உங்களது போராட்ட குணத்தை குறைத்துவிடும். அதனால் தானாகவே நெருக்கடிக்கு உள்ளாவீர்கள் என பேட்டியொன்றில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டிக்காக பாகிஸ்தான் செல்ல மறுத்ததால் இந்திய அணிக்குரிய ஆட்டங்கள் மட்டும் துபாயில் நடைபெறுகின்றது. இதில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான முக்கியமான மோதல் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்திய வீரர்கள் களம் காணும் போது எங்களது வீரர்கள் அவர்களது பேட்டை வாங்கி பார்க்கின்றார்கள், நட்புறவுடன் பழகின்றார்கள் என பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மொயின் கான் தெரிவித்துள்ளமை தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.